வணக்கம் மக்களே! 2 முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட் இன்னைக்கு டேல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒண்ணு HDFC பேங்க், இன்னொன்னு ICICI பேங்கா இருக்கு. எப்பவுமே HDFC பேங்க் ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு டேல 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரோட ரிசல்ட்டும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது HDFC பேங்கோட ரிசல்ட் தான். ஓகே. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்திருக்கும்னா, ஸோ HDB ஃபினான்ஷியல வந்து வித்திருந்தாங்க. ஸோ சில பங்குகள. ஸோ அதன் மூலியமா ஒன் டைம் கெயின் HDFC பேங்க்குக்கு கிடைக்கும். இந்த குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. பட் அந்த மாரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லன்னு பார்த்தா, எந்த மாரியான விஷயம் நடக்கல. ஸோ வித்திருக்காங்க. அதில ஒரு 9,000 சில்ற கோடி பேங்க்குக்குள்ள வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த பணத்த அப்படியே டைவர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ப்ரொவிஷனுக்கு வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ எதிர்பாராத ஒரு மூவா இருக்கு HDFC பேங்க் கிட்ட இருந்து. ஸோ ப்ரொவிஷன் மட்டும் பார்க்கும்போது இந்த குவார்ட்டர்ல 14,000 கோடிக்கு மேல ப்ரொவிஷனா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு ஃப்ளோட்டிங், இன்னொன்னு கன்டின்ஜென்ட் ப்ரொவிஷனா வந்து இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ப்ரொவிஷன பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏதாச்சும் NPI இஷ்யூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் இக்கட்டான சூழ்நிலை வங்கிக்கு நிதி தேவைப்படுது அப்படின்னாலும், இந்த பணத்த வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்திருந்தேன். ஸோ இதில தான் வந்து ஒரு 9,000 கோடி கிட்ட HDFC பேங்க் வந்து ப்ரொவிஷனா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா HDFC பேங்க்குக்கு அமைஞ்சிருக்கு. நம்பர் வைஸ்ல 17,000 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ப்ரொவிஷன் இல்லாம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3,000 கோடிக்கு மேல கன்டின்ஜென்ட் ப்ரொவிஷன் வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அசெட் குவாலிட்டி லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கிறதாவும் இந்த ரிசல்ட்ல வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா HDFC பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த குவார்ட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போனஸ் தரப்போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. 1:1 அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் கிட்ட இருந்து வந்துருச்சு. இப்போ கரண்ட்டா ஒரு ரூ. 2,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1957ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ₹1,000க்கு HDFC பேங்கோட பங்கு இன்னும் வந்து சில நாட்கள்ல வந்து வந்துருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன இறக்கம் மேபி நடக்கலாம். ஏன்னா நடக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ரொம்பவே வங்கி பங்குகள் பிரஷர்ல போறதுக்கான வாய்ப்பு தான் வரக்கூடிய காலங்கள்ல இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நாம ட்ராக் பண்ணுவோம். கூடவே ரூ. 5 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன ரிசல்ட்ல அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டுல நமக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த டிவிடெண்ட் கிரெடிட் ஆகுறதுக்கு இன்னும் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் HDFC பேங்க்க பொறுத்தவரைக்கும் இல்ல. ஸோ இன்னும் பல பங்குகளோட ரிசல்ட் வந்திருக்கு. யூனியன் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அத வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து ICICI பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இந்த ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பிஎஃப் ஒரு ஃபண்டை பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஃப் ஃபண்ட் கம்பெனியை வந்து ஃபுல்லாக வந்து அக்யூர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அதை வந்து ஃபுல்லாக அக்யூர் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த குவார்ட்டரில் ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. 14,456 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 14,354 கோடியாக இருக்குது. என்னதான் இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் ரைஸ் ஆயிருந்தாலும், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பெரிய சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படாமல் தான் இருக்குது. ஸோ இதே நம்ம HDFC பேங்க்கில் பார்த்தோம் ப்ரொவிஷன் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் ICICI பேங்க்கில் அந்த அளவுக்கு ப்ரொவிஷன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. ஒரு 1,815 கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 1,332 கோடியா இருக்கு. இவங்க வெறும் 1,800 கோடி. பட் இந்த HDFC பேங்க் அந்த ஒன் டைம் கெயின்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 14,000 கோடிக்கு மேல ப்ரொவிஷனா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்ட வந்து பண்றாங்க. ஸோ நம்பர் விளையாட்டு இந்த மாரி பல பங்குகள்லயும் வந்து டெஃபினட்டா வந்து நடந்துட்டு தான் இருக்கும். பட் நம்ம குவாலிட்டிய நோக்கி தான் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கோம். அதுவும் கரெக்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, அத வந்து கேப்சர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் தாண்டி அந்த பங்குல உண்மையான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ICICI பேங்க்கும் ஒரு தரமான பேங்க். அதில மாற்று கருத்து இல்ல. பட் ICICI பேங்க்ல நமக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காம வந்து இருக்கு. மேபி வந்து ஃபியூச்சர்ல கிடைச்சதுன்னா, அப்போ அந்த வாய்ப்பை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கி ஸோ வங்கி பங்குகள்ல ஒரு கரெக்ஷன் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். பட் மார்க்கெட்ல கொஞ்சம் இறங்குனாலும் இறங்க விடாம தொடர்ந்து மார்க்கெட்ல பணத்த போட்டுட்டே இருக்காங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் போடுறாங்க.
இன்னொரு பக்கம் எஃப்ஐஐஸும் வந்து பணத்த போட்டு, மியூச்சுவல் ஃபண்டும் போட்டு, எல்லாரும் பணத்த போட்டு வாங்கிட்டே தான் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல இதுதான் ட்ரெண்டா போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் இறங்குனாலே, உடனே உள்ள குதிச்சு அந்த பங்குகள வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பலருக்கும் இருக்கு. பட் இந்த மாரி இருக்கிற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால இவங்கலாம் வாங்கி ஜாலியா விளையாடட்டும். நமக்கு ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, எல்லாரும் பயந்து நடுங்கும்போது, அந்த வாய்ப்ப பயன்படுத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ 2 லார்ஜ் கேப் பங்குகளோட ரிசல்ட்ட நம்ம பார்த்துட்டோம். கூடவே ரிலையன்ஸோட ரிசல்ட்ட நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 3 பங்குமே பார்த்தீங்கன்னா, முக்கிய பங்கு நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 2 முக்கியமான பங்கு தான். இது 3மே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது மண்டே மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட்ட ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ரிலையன்ஸ் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்ட வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் இன்கம் இல்லைன்னா, அது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் தான். HDFC பேங்க் சுமாரான ஒரு ரிசல்ட். ICICI பேங்க் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, மண்டே நம்ம மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த சம்பவம் நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாரி ஹெவி வெயிட் பங்கு வந்து கீழ விழுந்ததுன்னா, ஸோ மற்ற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு பக்கம் பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ கீழ இறக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஐடி பங்குகள மேல ஏத்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் என்கிட்ட இருக்கு. ஏன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் 3200க்கு கீழ வந்திருக்கு. மேபி டிசிஎஸ்லயும் சேர்த்தி செல்லிங் பிரஷர் இருந்ததுன்னா, அது ரொம்பவே நமக்கு டபுள் பொனான்ஸாவா இருக்கும். ஸோ நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. 581 கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டையுமே பீட் பண்ண ஒரு நம்பராக தான் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு இந்த குவார்ட்டர் அமைஞ்சிருக்கு. பட் அசெட் குவாலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அசெட் குவாலிட்டி மோசமாயிட்டு வரதை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ போன வருஷம் பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாக இருந்திருக்குன்னு பாருங்கள், கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ. பட் இப்போது அப்படியே படிப்படியாக உயர்ந்து ஒரு புது ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. பட் மற்ற ஸ்மால் கேப் வங்கி பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொஞ்சம் குவாலிட்டியாகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் இதனுடைய மதிப்பீடும் கொஞ்சம் வந்து ப்ரீமியமாக வந்திருக்கு. பட் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கெல்லாம் நம்ம ப்ரீமியம் கொடுத்து பை பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்தது எஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எஸ் பேங்க் பார்க்கும்போதும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது சூப்பர் பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. 809 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 516 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கிட்ட உங்களுடைய லாபம் இயர் ஆன் இயர்ல உயர்ந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஏற்றம் தான் இந்த எஸ் பேங்க்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த எஸ்எம்எஃப்ஜி பார்த்தீங்கன்னா, பங்குகள வாங்குற அந்த ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நமக்கு ஒரு திரும்ப ஒரு 16, 15 அப்படிங்கிற மாரி போச்சுன்னா, அப்போ வந்து நம்ம எஸ் பேங்க்ல ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பத்தி வந்து திங்க் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் எஸ் பேங்க்க பொறுத்தவரைக்கும் இல்லங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் அண்ட் இந்த அலையன்ஸ், ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டு சேர்ந்து ரீஇன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ல வந்து என்ட்ராக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பஜாஜ் அலையன்ஸ்ல இருந்த இந்த அலையன்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பங்குகள வந்து பஜாஜுக்கு வித்துட்டு வெளிய வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள இறங்கியிருக்காங்க. ஸோ லாங் டெர்ம்ல ஒரு வளர்ச்சி இந்த ஜியோ ஃபினான்ஸ்ல தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் இல்லைனாலும், ஸோ லாங் டெர்ம்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஜியோ ஃபினான்ஸ் கொண்டு வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல இடத்துக்கு வரும். பட் நல்ல இடத்துக்கு வரும், லாங் டெர்ம்ல வருங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம வேல்யூ கொடுத்து இந்த பங்குலலாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு பீக்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பல பங்குகளும் பீக்ல இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டே வந்து கரெக்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறத பற்றியெல்லாம் இதில் வந்து திங்க் பண்ணணும். பட் அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுவோமானே தெரில. ஏன்னா அந்த டைமில் இன்னும் பல நல்ல பங்குகள் எல்லாம் கூட நமக்கு நல்ல வாய்ப்பை வந்து கொடுக்கும். பட் பார்ப்போம். ஸோ வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ ஒரு 7 அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, எஃப்டிஏ வந்து டாக்டர் ரெட்டியோட ஒரு பிளான்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஸ்ரீகாகுளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது டாக்டர் ரெட்டிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். பட் இருந்தாலும் இது பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 10% பங்குகள வந்து வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வார்பர்க் பின்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேரை வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவல ஆர்பிஐயும் வந்து குடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வந்த ஒரு செய்தி தான். ஸோ வார்பர்க் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு 7,000 கோடி 7,500 கோடிக்கு
பங்குகள வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, வார்பக் பின்கர்ஸ்ல ஒரு 10% பங்கு போயிருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு ஒரு நல்ல செய்தி. ரீசென்ட் டேஸா வந்து ஒரு சின்ன இறக்கத்த குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கு. ஸோ ரிசல்ட்ல எப்படியும் பிரஷர் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்ல நல்ல வங்கி பங்குகளே நம்ம பார்த்திருப்போம். எப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குன்ட்டு எச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாம். ஸோ இங்கேயும் வந்து அந்த பிரஷர் இருக்கும். கூடுதலா மைக்ரோ ஃபினான்ஸோட பிரஷரும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல கன்டின்யூ ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் வரும்போது நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 வாரம் தான். நெக்ஸ்ட் வீக் இதோட ரிசல்ட் வந்துரும். ஸோ வந்த உடனே நம்ம இத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பார்த்திருப்போம். நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!